Hi guys, in the last video நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா EMFTல so we have completed what are the fundamental terminologies அப்படின்றத பற்றி பார்த்தோம். Now we'll go for the next concept, cross productங்க. Cross product. Okay. So let us take two vectors. A vector னு எடுத்துக்கிறேன். Just think about A1 x cap, A2 y cap, A3 z cap. And B vector which is nothing but B1 x cap, B2 y cap, B3 z cap. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ வெக்டார் அண்ட் டு பி வெக்டார் ஆர் பீயிங் கிராஸ் ப்ராடக்டட் அப்படின்றப்ப ஹவு வி கேன் டேக் கிராஸ் ப்ராடக்ட்? இட் இஸ் வெரி சிம்பிள். திஸ் இஸ் சார் எக்ஸ் வெக்டார் இஸ் நத்திங் பட் ஏஎக்ஸ் கேப்புங்க. எக்ஸ் கேப் இஸ் நத்திங் பட் எக்ஸ் கேப் அண்ட் ஒய் கேப் இஸ் நத்திங் பட் ஏ ஒய் கேப் அண்ட் இசட் கேப் இஸ் நத்திங் பட் ஏ இசட் கேப். அதாவது யூனிட் வெக்டர்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் ரெப்ரசென்ட் பண்ணலாம். நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இது ஏன்றது நான் இந்த மாதிரி ஏன் இருக்கிறது எந்த மாதிரி எழுத முடியுன்றது ரீசன் சொல்லிடுறேன். சரியா? ஸோ திஸ் ஐ கேன் ரைட் அஸ் ஏஎக்ஸ் கேப், ஏ ஒய் கேப், ஏ இசட் கேப் அண்ட் திஸ் இஸ் A1, A2, A3 and B1, B2, B3. So if I want to take cross product of this A vector cross B vector, take determinant for this. So if I take determinant A2 B3 minus A3 B2 into AX cap minus A1 B3 minus A3 B1 AY cap plus A1 B2 minus A2 B1 AZ cap. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியுங்க? யூ கேன் டேக் கிராஸ் ப்ராடக்ட். திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் டேக்கிங் கிராஸ் ப்ராடக்ட் வென் யூ நோ போத் வெக்டர்ஸ். ஓகேவா? இதுவே வென் தேர் கரஸ்பாண்டிங் மேக்னிடியூட்ஸ் ஆர் பீயிங் கிவன் அண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தேம் இஸ் கிவன் அப்படின்றப்ப இதுக்கு என்ன சார் ஃபார்முலா இருக்குது? எஸ், தட் இஸ் ஒன் ஃபார்முலா. வி கேன் யூஸ் தட் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இட் இஸ் ஒன் மோர் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். இஸ் நத்திங் பட் ஏபி சைன் தீட்டா என் கேப். இந்த என் கேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், என் கேப் அப்படின்றது யூனிட் வெக்டார் அப்படின்னு பார்த்துருப்போம். அதோட பர்பஸே என்னதுங்க? யூனிட் வெக்டரோட மேக்னிடியூட் வந்து ஒன்றா இருக்கும். இட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார். ஓகேவா? இந்த டைரக்ஷனில் வந்து சப்போஸ் சி திஸ், இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். ஸோ it is a unit vector, or we can say unit normal, or we can say like this also, unit normal to the plane containing A and B, containing A and B. சரி, இப்போ அப்படியே வெரி சிம்பிளாக சொல்கிறோம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சரி, திஸ் இப்போது என்னோடய ஏ வெக்டார் இங்கே இருக்குங்க. இதுதான் என்னோடய ஏ வெக்டார்னு எடுத்துப்போம். இது என்னுடைய பி வெக்டார். சரியா? நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கிறேன், இங்கே போகணுங்க. அப்போ இங்கே நின்றுட்டு இங்கே போகணும் அப்படின்னா ஐ ஹவ் டு கோ லைக் திஸ்ஸா, இந்த டைரக்ஷனில் போகணுமா? அப்போ இங்கேருந்து நான் இங்கே போகிறேன் அப்படின்னா ஐ வில் மேக் சம் ஆங்கிள் தீட்டா. ஐ ஹவ் டு கோ லைக் திஸ், ஐ வில் மேக் சம் ஆங்கிள் தீட்டா. இந்த மாதிரி நான் இங்கேருந்து ஏலேருந்து பிக்கு போகிறேன் அப்படின்னா நான் என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகிறேங்க? ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகிறேன். அப்படி நான் ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகிறேன் அப்படின்னா என்னுடைய ரிசல்டன்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, உங்களுடைய ரைட் ஹேண்டை எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்டை வந்து ஏ டைரெக்ஷனில் வச்சுட்டு அப்படியே உங்களோட 4 ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்கள். தம்பை வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அஞ்சு உங்களோட ரைட் ஹேண்டை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதில் ஏ டைரெக்ஷனில் உங்களோட ரைட் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பி டைரெக்ஷனுக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தம் எப்படி பாயிண்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் ஏலேருந்து பிக்கு போனீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் உங்கள் ஃபிங்கர்ஸ் கர்ல் ஆகும். அப்போ உங்களுடைய தம் வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷனில் இருந்தால், ஓகேவா, ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுறதுங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம் வந்து இப்படி பாயிண்ட் பண்ணுங்கள். இட் வில் பி அவுட்வர்ட்ஸ். இது சப்போஸ் நான் இங்கே இருக்கேன் சார், ஐ எம் இன் பி பொசிஷன். நான் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏ பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றப்ப அப்போ என்ன பண்ணுங்க? அகெயின் அதே தான், என்னோடய ரைட் ஹேண்ட் எடுக்கிறேன், பியில் இருக்கிற ஏக்கு வரணும். ஸோ அப்போ பி கிட்ட இப்போ ரைட் ஹேண்ட் வச்சுருங்க. உங்கள் தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வைக்கும் போது தெரிஞ்சிருக்கும், தம் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே போகும்.
அப்படியே கர்ல் பண்ணுங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணிங்கன்னா ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேஷன் வரும். ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்றப்ப ஸோ B to A மூவ் ஆகுறீங்க. ஸோ திஸ் இஸ் இன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அப்போது இது என்னவாக இருக்குங்க, யூ வில் கெட் இன்வேர்டு ஃப்ளக்ஸ். த ரிசல்டன்ட் வில் பி இன்வேர்ட்ஸ். அப்போது ரிசல்டன்ட் அவுட்வேர்ட்ஸ் இன்வேர்ட்ஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் மூவ் பண்ணுற டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு எப்படி எழுதுனாங்க, A cross B it is nothing but from A to B. ஓகேவா? ஸோ A to B போகிறோம். இதுவே இங்கே எடுத்தோம் அப்படின்னா B cross A, இது எப்படி போகுங்க, ஃப்ரம் B to A, பிலேருந்து ஏக்கு போகிறோம். சரியா? இது வந்து அவுட்வேர்ட் டைரெக்ஷன். ஏலேருந்து பிக்கு போனீங்கன்னா அவுட்வேர்ட்ஸ், பிலேருந்து ஏக்கு போனீங்க அப்படின்னா இன்வேர்ட்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? திரும்பவும் சொல்கிறேன், ஏலேருந்து பிக்கு போகிறதும் பிலேருந்து ஏக்கு போகிறதும் ஒன்று கிடையாது. ஏன்னா ஏலேருந்து பிக்கு போகும்போது தம்பு வெளியில் வருது, பிலேருந்து ஏக்கு போகுது தம் உள்ளே போகுது. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னதுங்க, சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட். ஓகேவா? A vector cross B vector is not equal to B vector cross A vector. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ இங்கே என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க, A vector cross B vector and B vector cross A vector are two different vectors. ஆனால் நீங்கள் ஏவையும் பியும் ரெப்ரசன்ட் பண்ண முடியல, ஒரே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணோம். என்ன பண்ண மட்டும் போதுங்க, இப்போ A cross பியும் B cross ஏவும் எனக்கு சேமாக வேணும். என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்டோடைய சைனை மட்டும் மாற்றிட்டா டைரக்ஷன் மாறிடும்ல. சீரிஸ் இப்போ A cross B அப்படின்றது இப்படி போகும்போது நமக்கு என்ன வந்தது, ஆன்டி கிளாக் வைஸ். தட் மீன்ஸ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட் வெளியில் வந்த மாதிரி இருந்தது. இதே ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் வந்து 2 + 2A x + 3BYன்னு வருதுன்னு எடுத்துப்போம். இது வந்து A cross B போகிறப்ப கிடைக்கிறது. ஸோ சும்மா ரஃபாக போடுறேன். இதே B cross A வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வருது, 2AX - 3BYன்னு வருதுங்க. அப்போ இதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணால் மட்டும் போதும், ஒன்றும் இல்லை, சைனை மட்டும் மாற்றிட்டிங்க அப்படின்னா ஏவும் பியும் சேம் ஆகிடும். அப்போ அதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாருங்கள், இட் இஸ் நத்திங் பட் ஸோ A cross பியும் B cross ஏவும் நீங்கள் சேமாக கொண்டு வர முடியும். எப்போ அப்படின்னா வெரி சிம்பிள், அதில் ஒரே ஒரு சைன் சேஞ்ச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஏதாச்சும் ஒன்று A cross பிலையோ இல்லை B cross ஏலையோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போத் ஆன்சர்ஸ் வில் பி சேம். சரி, இது ஃபஸ்ட்டு இதுங்க. And we will see dot product. Before that I will show what is dot product. A vector dot B vector ஆன்சரும் B vector dot A vector ஆன்சரும் எப்பயுமே மாறாது. சரியா? A vector dot B vector என்ன ஆன்சர் வருதோ அதே B vector dot A vector வரும். ஏன்னா டாட் ப்ராடக்ட் வந்து மேக்னிடியூட்ஸை மட்டும் தான் சொல்லும், டைரக்ஷன்ஸை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணாது. அப்படின்றப்ப மேக்னிடியூட் வைஸ் போத் ஆஃப் தம் வில் ரிமைன் சேம். டைரக்ஷன்ஸ் அப்படின்றப்ப தான் உங்களுக்கு டைரக்ஷன் முன்ன பின்ன மாறும். ஸோ 2 × 3 6 தான், 3 × 2 6 தான். அதனால் உங்களுக்கு என்ன ஆக போகிறதில்ல, வேல்யூஸ் மேக்னிடியூட்ஸ் மாற போகிறதில்ல. அதுக்கப்புறம் ரெண்டு சேம் வெக்டார்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, ரெண்டு சேம் வெக்டார்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நல் வெக்டார் கிடைக்கும், ஜீரோ கிடையாது, நல் வெக்டார். எப்படி சார் நம்புறது, உங்களுக்கு புரியுதுக்கோசரம் சின்ன எக்ஸாம்பிள் காட்ட பாருங்கள். A வெக்டார் வந்து A1 AX கேப், A2 AY கேப், A3 AZ கேப். கரெக்டாக? அப்போ A வெக்டார் அதே வெக்டாரால் மறுபடியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வருங்க, AX கேப் AY கேப் AZ கேப். நமக்கு மேட்ரிக்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க டிட்டர்மினண்ட்டில். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ரெண்டு ரோவோ இல்லை ரெண்டு காலமோ சேமாக இருந்தால் டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் வெக்டார்ஸ். அப்போ டெட்டர்மெண்ட் நல் வெக்டாராக இருக்கும். தட் இஸ் 0AX கேப். ஆக்சுவலி என்ன வரும்னு சொல்லிடுறேன், இந்த மாதிரி தான் வரும், 0AX கேப் - 0AY கேப். ஸோ 0AY கேப் + 0AZ கேப். இட் இஸ் நத்திங் பட் நல் வெக்டார். 0x 0AY 0x நல் வெக்டார். ஏன்னா நல் வெக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ சைன், அதனால் இது வந்து நல் வெக்டார். புரியுதுங்களா? ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, இதே மாதிரி ரெண்டு சேம் வெக்டார்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூட் மல்டிப்ளை ஆகுங்க, தட் இஸ் ஸ்கொயர் ஆகிடும். இது எப்படி சார் பண்ணுறது? இட் இஸ் வெரி சிம்பிள். அகெயின் டேக் சேம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். see this, if A vector is nothing but 2AX cap 3AY cap 2AZ கேப்புங்க. இப்போ இதே வெக்டரில் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஏன்னா டாட் ப்ராடக்ட் இன்னும் நடத்தலை, நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியுதுக்கோசரம் இது மட்டும் எழுதுறேன். 2AX கேப் 3AY கேப்
2az கேப். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஃபண்டமெண்டல்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அகைன் 2x கேப் 3ay கேப் 2az கேப். நம்ம டாட் ப்ராடக்ட்டில் ஒரு சொல்லியிருப்போம், சேமாக இருந்தால் மட்டும் தான் டாட் ப்ராடக்ட் ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0 ஆகிடும் சொல்லியிருப்போம். ஏ வெக்டார் டாட் ஏஎக்ஸ் கேப் டாட் ஏஎக்ஸ் கேப்போட வேல்யூ 1, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0 ஆகிடும். அப்போ 2 into 2 will be 4, 3 into 3 will be 9, 2 into 2 will be 4, this will be what? So 4, 16, so 4, it will be 13, 16, 17. சரியா? இது வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சருங்க. ஓகேவா? இப்போது இதுக்கு நீங்கள் மேக்னெட் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த இதுக்கு மேக்னெட் எடுத்து ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். சி திஸ் ஏ வெக்டாருக்கு மேக்னெட் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இட் இஸ் நத்திங் பட் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் 17. இதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ 17க்கு ஸ்கொயர் எடுத்தாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுது, 17 தான் வரப்போகுது. அப்போது டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வந்து நமக்கு என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஸ்கொயர். சரியா? மேக்னிடியூட் ஸ்கொயர். சரி, இது வந்து 4th ப்ராப்பர்ட்டி. அண்ட் 5th ப்ராப்பர்ட்டி, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூ நமக்கு தெரியுங்க. இட்ஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் ஏபி சைன் தீட்டா என் கேப். சரியா? இது என் கேப் அப்படின்றது யூனிட் வெக்டாரா, அதோட மேக்னிடியூட் என்னதுங்க 1. அப்போ இது எப்படி எழுதலாம், ஏபி சைன் தீட்டான்னு எழுதலாமா? டெஃபினட்டாக எழுத முடியும். அப்போ இங்கேருந்து சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம், ஐ கேன் ரைட் சைன் தீட்டாஸ் மாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை ஏபி அப்படின்னு எழுத முடியும். நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம் யூனிட் வெக்டாரில் வெக்டார் அப்பான் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் வந்து என்னதுங்க, vector upon magnitude of vector is nothing but what, unit vector. This is a cap cross b cap. சரியா? புரியுதுங்களா? டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை டவுட்ஸ். ஏஎம்எஃப்டியில் எந்த ப்ரெசைஸ் லெவல் டவுட் இருந்தாலுமே கேளுங்க. நோ மேட்டர் ஹவு ஹார்ட் டவுட் இட் இஸ், ஐ வில் கிளாரிஃபை இட். சரியா? இது வந்து நீங்கள் சைன் தீட்டாவுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சுங்க. இதே மாதிரி சிமிலர்லி வி கேன் ஃபைண்ட் ஃபார் டாட் ப்ராடக்ட் ஆல்சோ. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் டாட் ப்ராடக்ட் சூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டாட் ப்ராடக்ட் சொல்கிறேன். பட் ஜஸ்ட் பிஃபோர் தட் வில் அண்டர்ஸ்டாண்ட் லைட்லி டாட் ப்ராடக்ட். ஏ வெக்டார் பி வெக்டாரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கேருந்து காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை ஏபி. அப்போ எப்படி எழுதுனாங்க, ஏ கேப் டாட் பி கேப் எழுதுனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஃபார் கேட் இஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ். சரியா? அண்ட் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறேங்க. see this how I merge this. see this, we know that a vector dot b vector is nothing but ab cos theta va, and a vector cross b vector magnitude which is nothing but ab sin theta. அப்போ if I take square of this a vector dot b vector the whole square plus and add them a vector cross b vector the whole square. We know the answer for this. இதோட ஆன்சர் என்னது, ஏபி காஸ் தீட்டா, ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுத்துலேருந்து நமக்கு என்ன வருங்க, ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இட் வில் பி ப்ளஸ் மாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் the whole square which is equal to, if I take a square b square common out, it will be cos square theta plus sin square theta. The answer will be a square b square which is nothing but ab the whole square. சரியா? This is one of the most important results for solving problems. It will be very useful while solving problems. Very very important, do not forget this. One of the most important results gate state exam perspective ரொம்ப ரொம்ப important. And 8th property, நமக்கு 2 வெக்டார் இருக்குங்க. அப்படி இப்போது 2 வெக்டாருக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் எந்த ஆங்கிளை சூஸ் பண்ணுறது, ஏதோ டவுட் இருக்கும்ல. ஆல்வேஸ் சூஸ் அக்யூட் ஆங்கிள் ஆர் அப்டியூஸ் ஆங்கிள். சரியா? ஸோ இஃப் வி ஹாவ் 2 வெக்டார்ஸ், then we take smallest angle of those 2 vectors. சரியா? let us see what is the answer for this. So for a simplicity I will take one small example. இப்போது a வெக்டார் b வெக்டார்னு இருக்குங்க. இது a வெக்டார், இது b வெக்டார். அப்போ நான் 2 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆங்கிள் எடுக்கலாம். ஒன்று இது எடுக்கலாங்க, இல்லையா இந்த ஆங்கிள் எடுக்கலாம். இதை நான் எதை சூஸ் பண்ணணும், ஆல்வேஸ் சூஸ் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். இதுதான் சிலுகிற சின்ன ஆங்கிள். அப்போ இதுதான் சூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் சூஸ்ட், திஸ் இஸ் இக்னோர்டு. இதை அவாய்ட் பண்ணிடுவோம். இதுவே இப்போ see this, இப்போ இப்படி இருக்குங்க.
இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் எதை சார் சூஸ் பண்ணுறது? இந்த ரெண்டு ஆங்கிளில் எது ரொம்ப பெருசாக இருக்குங்க? திஸ் இஸ் தீட்டா. இது ரெண்டில் எது ரொம்ப பெருசாக இருக்குது? ஸோ திஸ் இஸ் பிக். அப்போ இது வந்து இக்னோர் பண்ணிவிடுவோம். திஸ் வில் பி சூசன். ஓகேவா? ப்ராப்ளம் சால்விங் இது இந்த ஆங்கிளில் தான் எடுத்துப்போம் கன்சிடர்டு. ஓகேவா? சப்போஸ் இஃப் வி ஹாவ் லைக் திஸ் இஸ் A vector and this is B vector and this is this one angle, this is one more angle. இப்போ இதை சார் சூஸ் பண்ணுறது? வெரி சிம்பிள். இங்கேயும் பாருங்கள் இதனோட வேல்யூ ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு திஸ். ஸோ திஸ் இஸ் இக்னோர்டு. அப்போ எதை சூஸ் பண்ணுவோம்? திஸ் இஸ் சூசன். அப்போது திஸ் இஸ் கன்சிடர்டு. சரியா? அப்போது நீங்கள் எடுக்க போகிற ஆங்கிள் எப்பயுமே என்னவாக இருக்கணுங்க? ஒன்று அக்யூட் ஆங்கிள் என்னதுங்க? பிலோ 90. அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா அப் டு 180. ஸோ அப்போ 180க்குள்ளே இருக்கணும், இல்லை அப்படியே 90க்குள்ளே இருந்ததுன்னா பெட்டர். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளை சூஸ் பண்ணாதீங்க. அதோடைய ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் when you go above obtuse angle you will have angle which will be smaller than that given angle. அப்போ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஆங்கிள் பிட்வீன் A vector and B vector will be acute angle or obtuse angle. That is 0 degree to 180 degree. ஓகே, தட்ஸ் ஆல். ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எது வந்தாலுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ கிளாரிஃபை யர் டவுட்ஸ். இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் ஆர் பி த டவுட்ஸ் ஐ டெஃபினெட்லி கிளாரிஃபை இட் பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ். நான் இதுக்கப்புறம் நடந்த டாபிக்ஸ் உங்களுக்கு பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போயே டவுட் வருது அப்படின்னா ப்ளீஸ் வெயிட். அந்த டாபிக்ஸும் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஸ்டில் டவுட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா at the end of this complete session you can ask me any doubts. I'll try to clarify all your doubts without any difficulties. Okay, thank you.